ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா இண்டிகா அல்லது டீசல் வேரியண்ட் கார் நீங்கள் செகண்ட்ஸில் எடுத்தீங்கன்னா ஆயில் லெவலில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த ரெண்டாவது புள்ளியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ஜின் விளக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆயில் லெவல் கேஜ் வந்து பற்ற வச்சுருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஆயில் லெவல் வந்து காமிக்காது. என்ஜின் வீக்காக இருந்தாலும் புகை தள்ளாது. இந்த மாதிரி புகை தள்ளினா என்ஜின் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆயில் கேஜ் பற்ற வச்சுருந்தாங்கன்னா தெரியாது. அதனால் நம்ம வந்து ஆயில் லெவல் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது போக வந்து வண்டியில் டீசலோ ஆயில் லீக்கேஜோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துவாங்க. இந்த மாதிரி பம்பில் டீசல் லீக்கேஜ் ஆயிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பம்பு செலவு கிட்டத்தட்ட 6000 வரும். அந்த டீசல் லீக்லாம் வந்து டைனமோ மேலே பட்டுச்சுன்னா அதுவும் 2000 வரும். கிட்டத்தட்ட 8000 செலவாயிரும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக எடுங்க. அது போக பாடியில், இந்த டோரில், ரன்னிங் போர்டில் இந்த மாதிரி துரு ஏறிருந்துச்சுன்னா இண்டிகா பொறுத்தளவுக்கும் கண்டிப்பான முறையில் சேஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வெளியில் பார்த்துடலாம். சேஸ் வீக்காக இருந்தால் மேக்ஸிமம் தெரியாது. அதனால் இண்டிகா வாங்குறவங்க இந்த மாதிரி சேஸ் வீக்காக இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. இது கிட்டத்தட்ட வீக்காக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 18,000 கிட்ட செலவு வரும். ஸோ அதையும் பார்த்து கவனமாக வாங்குங்க. அது போக வண்டியில் வந்து சேஸ் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பாடியில் உள்ள சேஸ் நம்பரும் புக்கில் உள்ள சேஸ் நம்பரும் வந்து கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சில வண்டியில் வந்து வேலை பார்த்து வச்சுருந்தாங்க கூட தெரியாது. அதே மாதிரி இந்த சேஸ் நம்பர் வந்து கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக இருக்கணும். இந்த வெட்டி வேலை பார்த்துனாலும் தெரியாது. ஸோ இதை பார்த்து கவனமாக வாங்க. அது போக கூலண்ட் ஆயில் லெவலு, என்ஜின் ஆயில் லெவலு, பவர் ஸ்டீரிங் ஆயில், பிரேக் ஆயில் லெவலு இது வந்து கம்மியாகக்கூடாது. கம்மியாக இருந்தாலும் வண்டியில் வேலை இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.